முன்னாள் முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு கே. காமராஜ் அவர்கள் 15/7/1903 முதல் 2/10/1975 வரை 72 ஆண்டுகள் வாழ்ந்தார். உண்மையும் உத்தவமாய் வாழும்போது எதற்கும் பயப்பட தேவையில்லை என்பதை அடிக்கடி அவர் கூறுவதுண்டு. ஒருமுறை முதலமைச்சராக இருந்தபோது மதுரை விருந்தினர் மாளிகையில் இரவில் தங்க நேரிட்டது. மின்சார கோளாறு ஏற்பட்டு மின் விளக்குகள் எரியவில்லை. ரிப்பேர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் காமராஜர் அதிக களைப்போட்டிருந்தபடியால் ஓய்வு கொடுக்க விரும்பினார். எனவே ஒரு கட்டிலை அந்த காம்பவுண்டில் இருந்த ஒரு வேப்ப மரத்தின் அடியில் போடும்படி கூறினார். அப்படியே செய்தார்கள். காமராஜரும் படுத்து கொண்டார். ஆனால் அவர் அருகில் காவலுக்காக ஒரு போலீஸ்காரர் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்து காமராஜர், நீங்கள் போய் படுத்து கொடுங்கள், யாரும் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள், வீணாக கால் வலிக்க நிற்க வேண்டாம் என கூறி அவரை படுக்க அனுப்பினார். உண்மையாக நாம் நடக்கும்போது தீங்கு வராது என்பது அவரின் ஆழ்ந்த கருத்து. நமக்கும் பலத்த அரணாக நம் ஆண்டவர் நம்மோடு இருந்து பறந்து காக்கும் பட்சியாக நம்மை பாதுகாக்கிறார். இனியும் நாம் ஏன் பயந்து வாழ வேண்டும்? நீதிமொழிகள் 10:29 கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். Proverbs 10:29 The way of the Lord is strength to the upright. One song. உத்தமமாய் உதவி செய்யும் யெகோவா, உத்தமமாய் உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும், உத்தமமாய் உதவி செய்யும் யெகோவா, உத்தமமாய் உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும், உத்தமமாய் உதவி செய்யும் யெகோவா. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாக்கிறீர் என்று நான் அறிந்து என் வாழ்க்கையில் கவலை இல்லாமல் என் கடமைகளை செய்து கர்த்தாவே உறங்கி இளைப்பாரி விடிய காலத்திலே எழுந்து உமக்கு நன்றி செலுத்தி என் கடமைகளை ஆற்ற பலன் தர வேண்டுமென்று கிருபை புரிய வேண்டுமென்று யெகோவா சுவாமி நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.